இன்றைக்கி நம்ம போட போகிற டிசைன் இந்த டிசைன் தான். இப்போ நம்மளுக்கு தேவையானது கோல்டன் சரி த்ரெட். அதில் கடைசியாக த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கணும். இப்போ நாட் போட்டாச்சு. நம்ம வந்து இவ்வளோ தூரம் போட போகிறோம். ஒரு 1லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே போட போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற நீல் வந்து 13.55 mm. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் செயின் ஸ்டிச். இது இப்போ உங்களுக்கு இது தெரியலனா நான் உங்களுக்கு இது வந்து தனியாக வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த பேசிக் செயின் ஸ்டிச் வந்து நம்ம 3 போடணும். ஃபர்ஸ்ட் இது 3 போட்டதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இது ஒரு தூரம் வரைக்கும் போட்டுட்டு ஒரு டேன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேன் பண்ண போகிறோம். இப்போ டேன் பண்ணாமே இதே மாதிரி செகண்ட் லைன் கொடுத்துக்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட போட்டு காமிச்ச மாதிரி நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அதே மாதிரி இதிலேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் போட்டுட்டு நாட் போட்டுக்கணும். அந்த மாதிரி நாட் எப்படி போடணுன்னு உங்களுக்கு தெரியலனாலும் அதுக்கும் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ நாட் போட்டாச்சு. அண்ட் சில்க் த்ரெட்டு தான் அடுத்து கொடுக்க போகிறோம். இந்த சில்க் த்ரெட் வந்து நாங்கள் ஒன்று வாங்கிட்டு அதை இன்னொன்று வந்து பாபினில் சுற்றிக்கலாம். அது வந்து பெஸ்ட் ஐடியா. ஸோ அதே மாதிரி கீழே நாட் போட்டுட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம சில்க் த்ரெட் ஒரு லைன் வந்து 2 லைன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் இந்த டிசைன் வந்து எங்களுடைய ஒரு கஸ்டமருக்கு போட்டிருந்தோம். அதை நம்ம சேனலில் போட்டிருந்தா பார்க்குறவங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க போகணுன்னு நினச்சாலும் போட்டுக்கலான்ங்கிறதுக்காண்டி தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சில்க் த்ரெட்டு நம்ம 2 லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட் ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை டேன் பண்ணிவிட்டு அதே நான் உங்கள்கிட்ட போட்டு காமிச்ச மாதிரியே நீங்களும் போட்டுருங்க. இதிலேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் போட்டுட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் பீட் எடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதை வச்சு போட ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுற நீடில் சைஸ் வந்து 24.5. ஆனால் நாங்கள் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்த பீட் வந்து அது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் பீடு கூட நிறைய தடவை டச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது கலர் போயிடும். நம்ம ரொம்ப இயர்ஸ்க்கு வந்து இது உழைக்காது. பட் அந்த மாதிரி பீட்ஸ்னால் அதில் அது நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காண்டி சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்ச மாதிரி சுகர் பீடும் அந்த எண்டிங் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி போட்டாச்சா? அப்புறம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டல் கோல்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி சைஸ் டல் கோல்டு போட்டுக்கலாம். இதுக்கு இதே மாதிரி டல் கோல்டும் ஒரு லைன் கொடுக்கணும். 1 லைன் கொடுத்தா போதும். இதுலேருந்து அது வரைக்கும் கொடுக்கணும்.
இப்போ டல் கோல்டும் நம்ம போட்டாச்சு. கடைசியாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட்டும் போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் முதல்ல கொடுத்த மாதிரியே அதே மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கணும். கீழே ஒரு லைன். இப்போ நம்ம சுகர் பீட் ஒரு வருஷம் கொடுத்ததுமே நம்ம லாஸ்ட் டிசைன் போட்டுக்கலாம். ஒரு டல் கோல்ட், அது கீழே ஒரு சுகர் பீட் வச்சு கடைசி எண்ட் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம இது எந்த இதுலேருந்து எதுக்கு போடணும்னா, வரிசையாக போட வேண்டாம். நம்ம வந்து டல் கோல்ட் கொடுத்துருக்கோம்ல, அதை பார்த்துக்கணும். ஒரு டல் கோல்ட் போட்டோன்னா அடுத்த டல் கோல்டு விட்டுட்டு அதுக்கடுத்த டல் கோல்டு அந்த மாதிரி எல்லாமே போடணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் போடணும். அந்த மாதிரி போட்டுட்டு அந்த நம்ம போட்ட டிசைனுக்கு 2 டிசைனுக்கு நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும். அது வந்து நான் போன வீடியோவில் தான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஐகார்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அந்த நாட்லாம் போடும்போது நீங்கள் ஓரளவுக்கு இந்த 24 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி நீடில் வச்சு போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப டைமும் எடுக்கும். நீங்கள் 13 நம்பர் நீடில் போட்டுக்கிட்டால் நம்பர் ஊசி வச்சு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் இப்போ நம்ம டிசைன் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா டுட்டோரியல்ஸும் ஆரி ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த 2 டிசைன் நடுவில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ நான் இப்போ போடல. உங்களுக்கு அது வந்து இந்த ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.